தமிழக அரசு அறிவித்துள்ள பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் முழு கரும்பை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்வதால் இரட்டிப்பு லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இயற்கை சீற்றங்கள் அழிவு, இடைத்தரகர்களின் ஆதிக்கம் ஆகியவற்றின் காரணமாக ஒவ்வொரு வருடமும் கிடைக்கும் விலைக்கு விற்பதால் கரும்பு விவசாயிகளின் பொங்கல் மட்டும் தித்திப்பாக இருந்தது இல்லை. ஆனால் திமுக அரசு இந்த முறை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 1000 பரிசு தொகையுடன் முழு கரும்பும் வழங்கப்படும் என்று அறிவித்தது மட்டுமல்லாமல் அந்த கரும்புகளை கூட்டுறவு அதிகாரிகள் நேரடியாக விவசாயிகளிடம் இருந்து மட்டுமே கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. அதன்படி விதிமுறைகளை பின்பற்றி வேளாண் துறை அலுவலர்கள் கரும்பின் உயரம் 6 அடி இருக்க வேண்டும், பூச்சி நோய் தாக்குதலுக்கு உள்ளாகாத கரும்புகளாக இருக்க வேண்டும் ஆகிய தரவுகளின் அடிப்படையில் மதிப்பீடு செய்து கொள்முதல் பணியை செய்து வந்தனர். கூட்டுறவு சங்க அலுவலர்கள் மற்றும் வேளாண் துறை அலுவலர்கள் இணைந்து இந்த கொள்முதல் பணியை மேற்கொண்டு வந்தனர். 6 அடி உள்ள ஒரு கரும்பு 33 ரூபாய்க்கு அரசு சார்பில் நேரடியாக கொள்முதல் செய்யப்படுகிறது. ஆட்களுக்கான சம்பளம் போக விவசாயிகளுக்கு ஒரு கரும்புக்கு 22 ரூபாய் கிடைக்கிறது. ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து கரும்பு விவசாயம் செய்யும் நிலையில் இடைத்தரகர்கள் 300 கரும்புகளை 4100 ரூபாய்க்கு வாங்கி அதை வெளிச்சந்தையில் 7500 ரூபாய்க்கு விற்று வந்தனர். ஆனால் தமிழக அரசு ஒரு கரும்புக்கு 33 ரூபாய் விலை நிர்ணயம் செய்து விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக கொள்முதல் செய்வதால் அதே 300 கரும்பிற்கு 9900 ரூபாய் விலை கிடைப்பதால் தங்களுக்கு இரட்டிப்பு லாபம் வருவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் விவசாயிகள்.